7 தமிழ். பொறுப்பும் பொது நலமும். ராஜபாளையத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்து 5ஆம் நாளாக அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் செயல்பாட்டிற்கு வந்துள்ள இரத்த பிரிப்பான் கருவியை அமைச்சர்கள் பார்வையிட்டனர். இந்த கருவியின் மூலம் வைரஸ் காய்ச்சல் குறித்த அறிகுறிகளை உடனடியாக கண்டறியலாம். 5ஆம் நாளான இன்று அமைச்சர்கள் RP உதயகுமார், KT ராஜேந்திர பாலாஜி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் நகர்ப்பகுதிகள் முழுவதும் நேரடியாக சென்று பார்வையிட்டனர். இன்றைக்கு வைரஸ் காய்ச்சல், அதாவது காய்ச்சல் என்று மருத்துவமனைக்கு வருபவர்களை மருத்துவர்கள் பரிசோதிக்கின்ற பொழுது இந்த வைரஸ் கிருமியினுடைய வீரியம் குறைந்த நிலையில் இருக்கிறது என்ற நல்ல தகவலை நான் இங்கே உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நோயினுடைய தாக்கம் குறைந்திருக்கிறது, வைரஸுடைய கிருமியினுடைய வீரியம் குறைந்திருக்கிறது. வாணியம்பாடி அருகே ஆட்டுப்பட்டியில் இருந்த ஆடுகளை சிறுத்தை கடித்துக் கொன்றதாக வனத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த துறையேரி பகுதியைச் சேர்ந்தவர் கோபி. இவருக்கு சொந்தமான 50 ஆடுகளை நேற்று மேய்ச்சலுக்கு சென்று பின் தனது விவசாய நிலத்தில் உள்ள ஆட்டுப்பட்டியில் கட்டியுள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை ஆட்டுப்பட்டியை திறக்க வந்தபோது பட்டியில் இருந்த சுமார் 10 ஆடுகள் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.